ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜிஎன்எஸ்கே வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட நேம் வந்து அத்தி பலகாரம். வாங்க வீடியோவில் போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம பழமையான பலகாரம் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், அரை கப்பு தேங்காய் துருவல், இதுவும் அரை கப்பு சர்க்கரை, பால். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு சின்ன கப்பில் ஒரு பால், ஏலக்காய், உளுத்தம்பருப்பு. இப்போ இந்த உளுந்தை நம்ம ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அதை நல்லா அரைச்சிக்க போகிறோம். இருங்க, அரைச்சி முடிச்சப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதையும் தேங்காய் நம்ம பால் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணுங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது பேர் அத்தி பலகாரம் பேர். பாப்பா இருங்க. இப்போ பாருங்கள், இந்த உளுந்து இருந்தது இல்லைங்களா, அது 1 ஹவர் ஊற வச்சது, 1 மணி நேரம் ஊற வச்சதும் இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் பிழிஞ்சு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். பால், சர்க்கரை, ஏலக்காய். இப்போ எப்படி செய்யலாம்னு காட்டுவோம். இந்த அத்தி பலகாரம் ரொம்ப பழமையானது. ஆக்சுவலாக என்னோட பாட்டி தான் இதை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சு கேஸ் பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு இதுக்கு தேவையான ஆயில் விடுறோம். பாருங்கள், கொஞ்சமாக விட்டால் போதும். நம்ம கொஞ்சம் தானே பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு ஆயில் விட்டாச்சு. ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா காயட்டங்க. எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் நம்ம எப்படி செய்யுதுன்னு காட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் ஆயில் சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த உளுந்தில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்காங்க, கொஞ்சமாக சால்ட்டு போடணும். இப்போ எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, அதனால் அதை ஸ்லோ பண்ணிட்டு பாருங்கள் இதை எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி எடுத்து இப்படி போடணுங்க. இந்த மாதிரி போட்டு குட்டி குட்டியாக போடணும். நம்ம பக்கத்தில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக அப்படி போடுங்க. இப்படி போடும்போது நமக்கு நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டாக வரும். அப்போ எடுத்து காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உளுந்தெல்லாம் குட்டி குட்டியாக போட்டு அந்த அரைச்சி வச்சுருந்த உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ரொம்ப செவக்கவே கூடாது. நம்ம வெள்ளையாக இருக்கும் போதே இதை எடுத்துடணும். எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவு தான் அது வெள்ளையாகவே இருக்கணும், செவக்கக்கூடாது. ரொம்ப செவந்துருச்சுன்னா நம்மளுக்கு போண்டா மாதிரி ஆகிடுங்க. அதனால் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா இதுவே கரெக்டான பதம். இப்போ எடுத்து இதெல்லாம் இதில் போட்டாச்சு. போட்டோன்னே இங்கே சொன்ன பாருங்கள், இப்போ போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது போட்டிருக்கிறது நல்லா ஆறணுங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினப்புறம் நம்ம பார்ப்பாருங்க. இது ஆறி முடிஞ்சோடனே இங்கே பாருங்கள், தேங்காய் பால் வச்சுருந்தீங்களா, இந்த தேங்காய் பாலை இதில் அப்படியே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பால் வச்சுருந்தீங்களா, இந்த பால் அதில் அப்படியே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் அதில் போட்டுடணும். வேணுன்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சக்கரை போட்டுக்கலாங்க. இதை பாருங்கள், போட்டுட்டு நம்ம அப்படியே இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்ருவாங்க. ஸோ இதுதான் அத்தி பலகாரம் பேர். இது அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலேருந்து எங்கள் அம்மாலேருந்து எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இது அவ்வளோ குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாருக்கும், லேடிஸ்க்கு, இடுப்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது இடுப்பு பஸ்ஸில் போகிறீங்க வரீங்க, இப்போது எவ்வளோ வலி எடுக்கும் இல்லைங்களா இடுப்பு, அதுக்கு இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக அத்தி பலகாரம் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். இது ஹெல்த்தியும் கூட. ஏன்னா ஒன்லி நம்ம உளுத்தம்பருப்பில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கோகனட் மில்க்கை சேர்த்துருக்கோம்.
இது ரொம்ப சுவையாக இருக்குது, ஹெல்த்தியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போத்தல் டெம்பிளில் தமிழ் நியூ இயரை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு. ஸோ அதனால் நான் கோயிலுக்கு சமைக்க வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் என்னால் முடிஞ்சது நான் சமைக்கிறேன். நான் மட்டும்தான் இருக்கேன் இப்போ இங்கே. ஸோ பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ என்னென்ன பாத்திரம் வேணும், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்வீட்டு, சாம்பார், பொங்கல். ஸோ இதுக்கு வச்சுட்டேன். கேசரி பண்ணுறதுக்காக இது ரவையை இது ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு வச்சுருக்கேன். இது பொங்கலுக்கு வந்து இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி கொதித்தோடனே மேபி லைக் அதுக்கப்புறம் வந்து அரிசி எல்லாம் போட்டு பண்ணிட்டுருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 600 பேர் 700 பேர்கிட்ட வருவாங்க. ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30. நம்ம 7 மணிக்குள்ளே சமைச்சு முடிக்கணும். ஸோ இன்னியோட ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. பைனாப்பிள் கேசரி, அப்புறம் வந்து மிளகு பொங்கல், சாம்பார். இது 3 தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வருவாங்கன்றதுனால நிறைய டிஷ்ஷஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இதையே ரொம்ப அதிகமான குவான்டிட்டி லெவலில் பண்ணியிருக்காங்க. கம்மியாக இருக்குங்களே. இன்னைக்கு தமிழ் நியூ இயர்ன்றதுனால நான் இந்த சாரியை வேர் பண்ணியிருக்கேன். இந்த சாரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட சாரி ஹால் வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோட லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வந்து இந்த ப்ளவுஸை பற்றின டீட்டெயில்ஸும் என்னோட வீடியோவில் இருக்குது. இந்த சாரி பாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து அதில் காமிச்சிருக்கேன். பட் ஆனால் வேர் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ லுக்காக இருக்குது. ஸோ யா, திஸ் இஸ் த காஞ்சிபுரம் சாரி. உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.